இறைவனுக்கு வணக்கம். தற்பொழுது குலதெய்வ வழிபாடு பற்றி கூறுகிறோம். குலதெய்வத்திற்கு சாதாரண பூஜை அவரவர் வசதிக்கேற்ப செய்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு விழாக்களின் போதும் குழந்தைகளுக்கும் நமக்கும் புத்தாடை எடுக்கும் போதும் குலதெய்வத்திற்கும் ஒரு துணி எடுத்து வைத்து கொள்ளலாம். குலதெய்வம் உருவமாக இருக்கும் பொழுது அதற்கு சந்தனம், குங்குமம், பன்னீர், இளநீர் மற்றும் தயிர், பால் போன்று 16 பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வரலாம். புத்தாடை அணிவித்து புஷ்பங்களால் அலங்கரித்து தூபம், தீபம் வைத்து மற்றும் தேங்காய் பழம் போன்றவை பூஜை பொருட்கள் வைத்து இளநீர் வைத்து அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து வணங்கி வரவும் குலதெய்வத்தின் அருள் பூரணமாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வீடு, வண்டி, வாகன பிராப்திகள் உண்டாகும். உடல் ரோகங்கள் அனைத்தும் விலகும். கடன் தீரும். புத்திர பாக்கியம் உண்டாகும். திருமணம் நடக்கும். தொழில் அமையும். சேமிப்பு உண்டாகும். நிச்சயம் சுபம் உண்டாகும். அதே போன்று உருவமில்லாத குலதெய்வம் என்றால் அந்த இடத்தின் மண்ணை போய் மிதித்து இடத்தில் கால் வைத்து மனதார வழிபட்டு வந்தால் குலதெய்வத்தின் அருள் கிட்டும். இதே போன்று பரம்பரையாக வழிபடும் இடத்தில் இளநீர் மற்றும் நல்லெண்ணெய் விளக்கு 9 வைத்து தூபம் காண்பித்து கற்பூர ஜோதியும் காண்பித்து வழிபட்டாலே குலதெய்வம் நமக்கு அருள் கொடுக்க தயாராகிவிடும். எனவே குலதெய்வம் சாபம் நீங்குவதற்கு இவ்வாறு செய்து வருவது நல்லது. பலருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பரிகார வழிபாட்டு முறை முதலில் சொல்லியுள்ளேன். அந்த வீடியோவை இதில் லிங்க் செய்துள்ளேன். அந்த வீடியோவையும் தாங்கள் பார்த்து வந்தால் அவர்களுக்கு பலவிதமான இடையூறுகள் இல்லாமல் பலவிதமான காரிய தடைகள் நீங்கி அவர்களும் பூரண அருளை பெற்று வெற்றி பெறுவார்கள்.